காசு பணங்களை கையில் வைங்கப்பா. காசு பணங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு வாசல் சொத்து இதெல்லாம் கையில் வைங்க. உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பம் சொந்தம் பந்தம் பக்கத்து வீடு உங்களுடைய உறவு இதெல்லாம் உங்களுடைய மடியில் வைங்க. ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும் வைங்க. ஏன்னா உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தாதான், உள்ளத்தில் அல்லாஹுடைய திக்ரு நினைவுகள் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய ஹல்கு அவனுடைய படைப்புகளை உள்ளத்தில் கொண்டு வந்தால் நிம்மதியே இருக்காது. இந்த துன்யாவுடைய படைப்புகள் நமக்கு ஒரு பொழுது நிம்மதியை கொடுக்காது. நம்முடைய மனைவி எடுத்துக்கோங்க, 2 நாள் சந்தோஷமாக இருப்போம், 3ஆவது நாள் நம்ம மனைவியால் நமக்கு சோதனை வரும். நம்முடைய பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, பிள்ளைகளை நமக்கு சோதனை வரும். நம்மளோட நெருங்கியவர்களை கொண்டே நமக்கு மனக்கசப்புகளும் சோதனை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹுடைய படைப்புகளை கொண்டு நமக்கு சோதனை வரும். காரணம் என்ன? அவங்கள நம்ம கல்பில் வைக்கவே கூடாது. நம்முடைய கல்பில் யாரை வைக்கணும்? அல்லாஹும் அல்லாஹுடைய திக்ரையும் தான் நம்ம வைக்கணும். அல்லாஹ் திக்ரு இல்லாஹி தத்துமா இன்னல் குலூப். அல்லாஹுடைய திக்ரில் தான் நிம்மதி.